பிதாவின் சித்தத்தை செஞ்சு இந்த பூமியில வாழ்றவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு போவாங்க. இல்லனா அந்நாளில் வந்து கர்த்தாவே கர்த்தாவே என்ன தெரியுமா, நான் சர்ச்சுக்கு வந்தேன்ல, நான் முக்காடு போட்டு மூலையில உட்காந்துருப்பேன்ல, நான் தான் எல்லா வாரமும் வருவேன்ல, பாட்டெல்லாம் பாடுவேன்ல, அப்பப்ப கொட்டாய் விடுவேன், ஆனாலும் பாடுவேன். ஆமா, என்ன உங்களுக்கு தெரியாதா, நான் ஞானசானம் எடுத்த ஆளு, நான் பரிசுத்தாவியை பெற்ற ஆளு, நான் அபிஷேகம் பெற்ற ஆளு. நிறைய பேர் அங்க வந்து சொல்லுவாங்களாம், உம்முடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. ஆத்தாடி, இவங்கள எக்ஸ்ட்ரீமான ஆட்கள், ரட்சிப்பு அபிஷேகம் இந்த நிலையெல்லாம் தாண்டின ஆட்கள், இவங்க சூப்பர் சீனியர். உம்முடைய நாமத்தினால் நாங்கள் என்ன உரைத்தோம், தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் அடிச்சு கிளப்பி இருக்கிற ஆண்டவரே, நானு சபையில எங்க பாஸ்டருக்கே தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிறேன் நானு. அப்புறம் சொல்லுவாங்க, நாமத்தினால் ஒரு பிசாசு இல்ல, பிசாசுகளை துரத்தினோம். அப்படியே ஊர்ல துரத்திருக்கேன், அந்த பொம்பளைக்கு இந்த பொம்பளைக்கு, அந்த அம்மாவுக்கு இந்த அண்ணனுக்கு. ஐயோ, வீட்டுகள்ல பிசாசை நான் பயங்கரமா என்ன செஞ்சிருக்கேன், துரத்திருக்கேன் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால் அநேக, ஒன்னு ரெண்டு அற்புதம் இல்ல, மரித்த சடலத்தை கூட நான் எழுப்பி இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவாங்களா. நம்ம தான் ஜோக் அடிக்கிறோம் நம்ம நினைக்கிறோம், அவர் பயங்கரமா ஜோக் அடிப்பாரு. இப்ப அடிப்பாரு பாருங்க ஜோக்கு, அது எங்க பரலோகத்துல அடிக்கிறாருங்க ஜோக்கு. நான் அற்புதம் செஞ்சோம், பிசாசை துரத்துனா தீர்க்க, அப்படியா, அடாடா, பல பிசாசை துரத்திருக்கியா, அடாடா தெரியலப்பா, என்னது தெரியல, அற்புதம் தெரியலையா, நீ யாருன்னே தெரியலப்பா.